சத்தியமா நான் வாங்கலங்க போங்க. இந்த வருஷம் 3000 தர போறதா சொல்லியிருக்காங்க. 5000 சொன்னாங்க, 8000 சொன்னாங்க, 12000 சொல்றாங்க. நீங்க வேற சும்மா இருங்க. இப்போ இது வந்து நீங்கள் 26ல் இல்லை 2026ல் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இந்த 3000 உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? கவர்மெண்ட் பணம் யார் பணம்? யார் பணம்? எனக்கு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. 3000 இன்னும் அவங்க கொடுக்குறாங்க, 5000 இன்னும் அவங்க கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்குறாங்கன்னா அவங்க வீட்டிலேருந்து சொத்தை எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க. போன வருஷம் காசு கொடுக்கல, இந்த வருஷம் கொடுக்குறாங்கன்னும் போது அது அக்கறையாக தானே பார்க்கணும். அது அக்கறை மற்றதில் காமிக்க சொல்லுங்க சார். எதில் காட்டணும்? அந்த ஒயின் ஷாப்பு மூணாவே போதும். பெத்த புள்ள மேல அம்மாவுக்கே அக்கறை கிடையாது. ஆமா, இப்போ அவர் அப்பா இல்லை, அவர் அப்பாவா இருக்கும் எல்லாருமே. யாருக்கு அப்பா? அவங்க பிள்ளைக்கே அவர் அப்பா, எங்களுக்கெல்லாம் அவர் அப்பா. தமிழ்நாட்டு மக்கள் அவர் அப்பாவா கூப்பிடுறாங்க. முட்டாள்தனமா சொல்றது வார்த்தை. இன்னைக்கு ஒரு இடத்துல ரோடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம போகிறப்ப குண்டும் குழியுமா இருக்கும். ஒரு முதல்வரோ யாரோ போகிறாங்கன்னா அன்னைக்கு நிலைமைக்கு ஒரு அரை மணி நேரத்தில் அந்த ரோடு க்ளீன் ஆகிடும். ஆட்சிக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? 5 வருஷம் முடிய போகுது. 5 வருஷத்துல எத்தனை பொங்கலுக்கு நீங்கள் வாங்கினீங்க? ஸ்டாலின் கொடுத்தாரு. ஒரு பொங்கல் தான் தரல, மற்ற எல்லாத்துக்கும் 1000. அப்படியா? முதல்ல மகளிர் காசு எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சான்னு கணக்கெடுக்க சொல்லுங்க. எனக்கான இந்த வருஷம் கண்டிப்பாக கிடைக்கலாம். கண்டிப்பாக நானும் வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் கண்டிப்பாக போடுவேன். ஏன் வர தேர்தலில் பெண்கள் இல்லை எல்லாரும் வந்து அவங்களுக்கே ஆதரவு கொடுப்பீங்களா இந்த காசு கொடுக்கறதுனால? இதுவே எங்களுக்கு பிடிக்காத ஆட்சி இப்ப நடக்கிற ஆட்சி. வர பொங்கலுக்கு வந்து 3000 கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இது மக்கள் மீதான அக்கறையாக பார்க்குறீங்களா இல்லை வேறு எதனா காரணம் இருக்குமா? எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்ட்டு எலெக்ஷனுக்காகவா? எலெக்ஷனுக்காக அரசாங்கத்தை கவர் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம பெண்கள் மீதான அக்கறை, குடும்பங்கள் மீதான அதெல்லாம் கிடையாது. அக்கறைன்னா இதெல்லாம் கொடுக்க வேணாம். அந்த பிரி அரிசிலாம் போட வேணாம், எதுவுமே வேணாம். விலைவாசி கம்மியாக இருந்தால் போதும். அரிசி அவங்க 5 ரூபாய், 30 ரூபா குத்து 26 ரூபா குத்துட்டு வாங்கி வந்து எங்களுக்கு ஃப்ரீயாக போடுறாங்க. அந்த அரிசியை வாங்கி வாத்து மேய்க்கிறவன், கோழி மேய்க்கிறவன் வந்து அந்த அரிசியை வந்து 5 ரூபா குத்துட்டு வாங்கிட்டு போகிறான். அதனால எங்களுக்கு பிரயோஜனமே இல்லை. அந்த அரிசியை வாங்கி ஒரு பணக்காரன் கூட அதை கஞ்சி காசி ஆக்கி துணை பார்த்து கிடையாது. இல்லாத படத்துக்கெல்லாம் துணை பார்த்து கிடையாது. ஒரு 50 ரூபா குத்து கூட ஒரு அரிசியை வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது இப்போ நிலமை. நான் அந்த அரிசி எங்களுக்கு வேஸ்ட்டு. அந்த அரிசி ஃப்ரீயாக கொடுக்குறது வேஸ்ட்டு. எலெக்ஷனுக்காக இதெல்லாம் செய்கிறாங்க. எலெக்ஷனுக்காக தான். மக்கள் மீது நலன் யாருக்கும் யார் மேலேயும் அக்கறை கிடையாது. பெத்த புள்ள மேலே அம்மாவுக்கே அக்கறை கிடையாது. ஆமாம், இப்போ அவர் அப்பா இல்லை, அவர் அப்பாவா இருக்கும் எல்லாருமே. யாருக்கு அப்பா? அவங்க பிள்ளைக்கே அவர் அப்பா, எங்களுக்கெல்லாம் அவர் அப்பா. தமிழ்நாட்டு மக்கள் அவர் அப்பாவா கூப்பிடுறாங்க. முட்டாள்தனமா சொல்றது வார்த்தை. அதெல்லாம் சும்மா. அப்பா இல்லையா அவர்? அப்பாலாம் கிடையாது. ஏன் அவர் வந்து அப்பா? அப்படின்னா அவர் அப்பா வந்து அது வேற மாதிரியா போகுது இல்ல. எங்க அம்மா எங்க அப்பா இருக்காங்க, கடவுள் இருக்காரு. நாங்க ஏன் மத்தவங்கள போய் அப்பா? இப்போ செல்வி ஜெயலலிதா இருந்தாங்கல்ல, அவங்கள எல்லாம் அம்மான்னு கூப்பிட்டோம்ல. கல்யாணம் ஆகாத இருந்தாங்க. அம்மான்னா ஒரு பொம்பளை. இப்போ நான் கூட தெரு மேலே பூ விற்கிறேன், அம்மா வாங்கம்மா பூ வாங்கிக்கங்கம்மான்னு சொல்றான். அது மாதிரி தான் அவங்கள அம்மான்னு கூப்பிடுது. இது அப்படி கிடையாது. அப்பா அந்த மாதிரி கூப்பிட்டு அப்பாலாம் அப்படி கிடையாது. அப்பான்றது எங்களுக்கு எங்க அப்பா இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நாங்க ஏன் மற்றவங்களை அப்பான்னு கூப்பிடணும்? சரிம்மா, இப்போ இன்னொன்று என்னன்னா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எலெக்ஷனுக்காக கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு, இப்போ அவங்க நீங்கள் சொல்கிற மாதிரியே ஒரு வேளை அவங்க எலெக்ஷனுக்காக கொடுத்தாலும் வர தேர்தலில் பெண்கள் இல்லை எல்லாரும் வந்து அவங்களுக்கே ஆதரவு கொடுப்பீங்களா இந்த காசு கொடுக்கறதுனால? இதுவே எங்களுக்கு பிடிக்காத ஆட்சி இப்போ நடக்கிற ஆட்சி. இவங்களே மாற்றி மாற்றி அதிமுகவும் திமுக காரங்களும் இருந்தா வர இளைய தலைமுறைக்கு வழி விட்டு போங்களா? நீங்களே சம்பாதிச்சுன்னு இருப்பீங்களா? வேணாமா அந்த ரெண்டுமே தேவையில்லை. புதிய ஆட்சி வரட்டா. இந்த வருஷம் 3000 தர போகிறதா சொல்லியிருக்காங்க. 5000 சொன்னாங்க, 8000 சொன்னாங்க, 12000 சொல்றாங்க. நீங்க வேற சும்மா இருங்க. இப்போ 3000 தராங்கல்ல, போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் 1000 கொடுத்தாங்க. ஆமாம், இப்போ இந்த 3000 தரது மக்கள் மீதான அக்கறையா இல்லை வேற எதனா காரணம் இருக்குமா? வேணாம், நீங்க மீடியா நான் ஏதாவது ஜஸ்ட் உங்க கருத்து மட்டும் சொல்லுங்க. ஏங்க நம்ம பணத்தை நம்மளுக்கே கொடுக்குறாங்க. அப்புறம் இது வாங்கினா என்ன, வாங்காடி போனா என்ன? எனக்கு தெரிஞ்சுட்டு அவங்க பணம் எங்கம்மா? அவங்க கவர்மெண்ட் பணத்தை கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் பணம் யார் பணம்? யார் பணம்? எனக்கு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. 3000 இன்னும் அவங்க கொடுக்குறாங்க, 5000 இன்னும் அவங்க கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்குறாங்கன்னா அவங்க வீட்டிலேருந்து சொத்தை எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க. எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி. இல்லை நம்ம பணம் தான் கொடுக்குறாங்க. இஷ்டம் இருந்தால் வாங்கிக்கிறோம், இல்லைன்னா விட்டு போகிறாங்க. எதனால் இப்போ தராங்கன்னு நினைக்கிறீங்க? போன வருஷம் தரலன்னு நீங்களே சொல்கிறீங்க. இப்போ எலெக்ஷன் ஏதோ வருதுன்னு நினைக்கிறேன், அதனால கொடுக்குறாங்க. ஆமாம், இப்போ எலெக்ஷன் வருதுன்னு தெரிஞ்சும் கொடுத்தா ஆட்சிக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? 5 வருஷம் முடிய போகுது. 5 வருஷத்துல எத்தனை பொங்கலுக்கு நீங்கள் வாங்கினீங்க? ஸ்டாலின் கொடுத்தாரு. ஒரு பொங்கல் தான் தரல, மற்ற எல்லாத்துக்கும் 1000. அப்படியா? முதல்ல மகளிர் காசு எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சான்னு கணக்கெடுக்க சொல்லுங்க. எத்தனை மகளிர்? ஏன் நீங்கள் வாங்குறது இல்லையா? நான் வாங்குறதே கிடையாது. அவர் மேலே போய் சொல்லாதீங்க. சத்தியமா நான் வாங்கலங்க போங்க. எலெக்ஷன் வர்றதுனால தராங்க. எலெக்ஷன் மக்கள் மீது அக்கறைலாம் இல்லையா? தேர்தல் மட்டும்தான். என்ன இப்படி சொல்கிறீங்க? ஒரே பேச்சு உண்மையாகவே எலெக்ஷன்ஸ்க்காக ஒரு மக்கள் வந்து கஷ்டப்படுவாங்க, அவதிப்படுவாங்க. ஒரு 3000 கொடுத்தா போன வருஷமே கொடுத்துருக்கலாம்ல. இந்த வருஷம் கொடுத்துருக்கலாம். தலைவரே, இன்னைக்கு ஒரு இடத்துல ரோடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம போகிறப்ப குண்டும் குழியுமா இருக்கும். ஒரு முதல்வரோ யாரோ போகிறாங்கன்னா அன்னைக்கு நிலைமைக்கு ஒரு அரை மணி நேரத்தில் அந்த ரோடு க்ளீன் ஆகிடும். ஆனால் அவங்க போயிட்டு வந்த அதுக்கப்புறம்
நம்ம ரிட்டர்ன் போகிறப்ப அதே அது குண்டு குழியுமே மறுபடியும் ஆயிரும். அது அப்போதைக்கு ஒரு கண்தொடைப்பு பேட்ச், அந்த மாதிரி இது ஒரு அது மாதிரி கண்தொடைப்பு பேட்ச் இருக்குது, அவ்வளோதான். என்னால் சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச மக்கள் மேலே உள்ள அக்கறை அதெல்லாம் கிடையாது. மக்கள் மேலே அக்கறைலாம் இல்லை. ஏன் அக்கறை இல்லைன்றீங்க? என்ன பண்ணியிருக்காங்க? எனக்கு அப்படி கேட்குறீங்க? மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்க, வாங்குறீங்க தானே? இல்லை நான் வாங்க கிடையாது. அவங்க எப்போ கொடுத்தாங்க? சொன்ன அனௌன்ஸ் பண்ணோன்னே கொடுத்தாங்களா? 24 மாதம் கழிச்சு தான் கொடுத்தாங்க, உடனேலாம் கொடுக்க கிடையாதுல்ல. 24 மந்த்ஸ் கழிச்சு தான் அதை வந்து இது பண்ண அமலுக்கு வந்ததே. 24 மந்த்ஸ் கழிச்சு தான் வந்துச்சு, உடனேலாம் வர கிடையாது. இப்ப அக்கறை இல்லை பெண்கள் மீது அக்கறை. கிடையவே கிடையாது. இப்போ இலவச பேருந்து இலவச பேருந்து விடுறாங்க. ஆனால் வந்து மற்ற பஸ் எல்லாம் போகுதில்ல, அதோட அமௌண்ட் எல்லாம் ஜாஸ்தி தானே. முன்னாடி டி நகருக்கு எவ்வளோக்கு வந்திருப்பாங்க? டி நகருக்கு இப்போ கோயம்பேடுலேருந்து டி நகருக்கு எவ்வளோ? 15 ரூபாயா 10 ரூபாய்ன்னு தெரியல எனக்கு. ஆனால் இதெல்லாம் இப்போ வந்து டபுள் ஆகிடுச்சுல்ல. இப்போ எதுவுமே அவங்க மக்கள் மீதான அக்கறையில் பண்ணலையா? இல்லை சார், அதுதான் உண்மை. போன வருஷம் காசு கொடுக்கல, இந்த வருஷம் கொடுக்குறாங்கன்னும் போது அது அக்கறையாக தானே பார்க்கணும். அக்கறையெல்லாம் எப்படி நீங்கள் அதை அக்கறை மற்றதில் காமிக்க சொல்லுங்கள் சார். எதில் காட்டணும்? காமிக்க சொல்லுங்கள். எவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்குலாம் வேலை கொடுக்க சொல்லுங்கள். மற்றதில் காமிக்க சொல்லுங்கள். வேறு என்னென்ன அக்கறை காட்டணும்? அந்த ஒயின் ஷாப்பு மூணாவே போதும். ஆமாம், அதான் ஃபுல்லாகவே ஒயின் ஷாப்பு திறந்து வச்சுட்டு தானே அவ்வளோ இது பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாமே இந்த பெண்களுக்கு நடக்கிற வன்கொடுமையெல்லாம் அதனால தான் மட்டும் போதும் எனக்கு தெரிஞ்சு. ஒயின் ஷாப் மூணா அது மட்டும் சொன்னாலே போதும். நிறைய எல்லாரோட வாழ்க்கையிலே அது என்ன சொல்கிறது, ஒளி ஏற்றுன மாதிரி இருக்கும். அது சொல்கிறீங்க? ஆமாம். சரிக்கா, இப்போது இந்த 3000 கொடுக்குறது எலெக்ஷனால் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ இது எலெக்ஷன் வந்து நீங்கள் 26ல் இல்லை, 2026ல் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இந்த 3000 உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன் கொடுக்க மாட்டாங்க? கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க? இதுக்கு முன்னாடி வருஷம் அவங்க 1000 ரூபீஸ் கொடுக்க வேண்டியது தானே, ஏன் கொடுக்கல? காசு இல்லை, கொடுக்கல, இப்போ இருக்குது. இப்படி எப்படி இருக்குது? இப்போ மட்டும் 3000 ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ரேஷன் கார்டுக்கு 3000 கொடுக்குறாங்களா? இப்போ மட்டும் எப்படி எங்கேருந்து வருது? இப்போ எலெக்ஷன் தான். எலெக்ஷன்னால மட்டும்தான் அவங்க 3000 கொடுக்குறாங்க, இல்லாட்டி கிடையவே கொடுக்கவே மாட்டாங்க. வாய்ப்பே கிடையாது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எலெக்ஷனை பேஸ் பண்ணி தான் அவங்க இந்த 3000 கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படின்னும் போது உங்களுக்கு தெரியுன்றது அவங்களுக்கு தெரியும்ல. இப்போ மக்கள்லாம் அலர்ட்டாக இருப்பாங்க, நம்ம இப்படி கொடுத்தா அவங்க நம்மளை தவறாக நினைப்பாங்கன்னு அவங்க நினைக்கலாம். எல்லாருமே அலர்ட்டாக கிடையாது இல்லை. இப்போ அவங்க இப்போ 3000 கொடுக்குறாங்க அப்படின்னாலுமே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இப்போ அதோடவும் இந்த மகளிர் உரிமை தொகை போன மந்த்தா அதுலேருந்து இப்போ எல்லாருக்குமே உண்டுனாங்கல்ல. முன்னாடி தகுதி ஃபஸ்ட்டு வந்து அவங்க சொல்லும்போது எல்லா மகளிருக்கும் உண்டுனாங்க, அப்புறம் தகுதியானவங்களுக்கு மட்டும்தான் சொன்னாங்க. இப்போ மட்டும் எங்கேருந்து வந்துச்சு அந்த தகுதி? இப்போ செப்டம்பர் மாதம்லாம் எல்லா மகளிருக்கும் உண்டுன்றாங்கல்ல. இப்போ மட்டும் எப்படி அந்த தகுதியானவங்க, நாங்களாம் எப்படி தகுதியானவங்களாக முடியும்? எனக்கெல்லாம் கொடுக்கவே கிடையாது, நான்லாம் வாங்கவும் இல்லை, இன்ன வரைக்கும் வாங்கலை. அப்போ இப்போ மட்டும் எல்லா மகளிருக்கும் உண்டு அப்படின்றாங்கல்ல, அது எப்படி? இந்த வருஷம் 3000 தரதா சொல்லியிருக்காங்க, எதனாலன்னு நினைக்கிறீங்க? எலெக்ஷன் வருது, அதுக்காக கூட இருக்கலாம். எலெக்ஷன் வருது, மக்கள் மீதான அன்பில் கொடுக்குறாங்கன்னு கூட எடுத்து கொடுக்குற மாதிரிலாம் ஒன்றும் தெரியல. இன்னும் அறிவிக்கவே இல்லை, இப்போ தான் எங்களுக்கு வந்திருக்கு செய்தி. இப்போ தான் தருவேன்னு சொல்லியிருக்காங்க, இவ்வளோ நாள் தராமல் இருந்தாங்களே. அதான் நாங்கள் இவ்வளோ நாள் தரல, சரி மக்கள் இந்த வருஷம் கஷ்டப்படக்கூடாது அப்படிலாம் நினச்சி கொடுக்குற மாதிரி ஒன்றும் தெரியல. இவ்வளோ லேட் பண்ணுறீங்க கொடுக்குறதுக்கு? மக்களுக்காக பொங்கல் இப்போ தானக்கா வருது. அதுதான், அதை முன்னாடியே அறிவிச்சிருக்கலாம்ல, கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதை சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அவ்வளோதான். இது உண்மையிலே மக்கள் மீதான அக்கறைன்னு நினைக்கிறீங்களா, இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி தேர்தல் அந்த இது ஒன்று நினைக்கிறீங்களா? மக்கள் மேலே நான் அந்த ஒரு அக்கறைலாம் கிடையாதுன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். இப்போ எலெக்ஷன் வரதுனால இப்போ இப்படி பண்ணியிருக்காங்களோ என்னென்னு அப்படி தான் தோணுது. பொங்கல் தொகை போன வருஷம் கொடுத்தாங்களா? போன வருஷம் பொங்கல் தொகை கொடுத்தாங்க. எவ்வளோ கொடுத்தாங்க? 1000 ரூபா கொடுத்தாங்க. உங்களுக்கு? 1000 ரூபா. நிறைய மக்கள் போன வருஷம் தரலன்னு சொல்கிறாங்க. தரலடி போன வருஷம். இல்லை வாங்க, நம்ம கார்டுக்கு வாங்கினாங்க. கிராமத்தில் இருக்க கார்டு எனக்கு, கள்ளக்குறிச்சி மாவட்டம். வாங்க, தரல இல்லை, உங்கள் அப்பா தான் போய் வாங்கிட்டு வந்தார். ஏன்னா வாங்கின மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை அது போன வருஷமா இருக்குமோ? அதுக்கு முன்ன வருஷமா இருக்கலாம். சரிக்கா, இந்த வருஷம் 3000 தரப்போகிறதா சொல்கிறாங்க. மக்கள் மீதான அக்கறையாக பார்க்குறீங்களா, இல்லை வேறு எதனா காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? காரணம் இருக்கலாம். என்ன காரணம்? ஏன்னா எல்லாம் போட்டியில் இருக்குது தேர்தல், அதனால காரணம் இருக்கலாம். என்ன காரணம்? ஜெயிக்கிற காரணம் தான் இருக்கும், வேற என்ன? மக்கள் நலனுக்காக கொடுக்கலையா 1000 ரூபா? அப்படிலாம் கொடுத்துருக்கோம். நான் மக்கள் நலனுக்கு இருக்கலாம், ஆனால் எது நம்ம கெஸ் பண்ண முடியாது. நல்லதுக்கா இல்லை தேர்தல் வருதுன்றதுக்காக கெஸ் பண்ண முடியாது. இத்தனை வருஷமாக கொடுக்காம திடீர்னு இந்த வருஷம் கொடுக்குறாங்கன்னா அப்போ காரணத்தோட தானே கொடுப்பாங்க, காரணம்லாம் வேறு கொடுக்க மாட்டாங்க. என்ன காரணம்? ஜெயிக்கிறதுக்காக கொடுக்கலாம். ஜெயிக்கிறதுக்காக, மக்கள் நலனுக்காக இல்லை. மக்கள் நல்லா அவ்வளோ பார்க்க மாட்டாங்க யாரும், இப்போ இருக்கிறவங்களாம். 3000 தராங்கல்ல, அது மக்கள் மீதான அக்கறையா இல்லை வேறு எதனா காரணங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அரசியலுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கலாம். இந்த 3000 ரூபாய்க்கு பின்னாடி எந்த காரணம் இருக்குன்னு? அடுத்த எலெக்ஷன் வேறு வருது, ஸோ அதனால் 3000 கன்ஃபார்ம் கொடுத்தாங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் பொங்கலுக்கு அவங்க தரலாம். இந்த 3000 கொடுத்தா மக்கள் நம்மளுக்கு வர வைப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் எலெக்ஷனில் கொடுக்கலாம், இல்லை அதில் வேறு ஏதாவது பண்ணலாம் இருக்கலாம், சொல்ல முடியாது, வெளியே சொல்ல முடியாது எதையுமே.
அதனால தான் சொன்னேன். அதனால எனக்கான இந்த வருஷம் கண்டிப்பாக கிடைக்கலாம். கண்டிப்பாக நானும் வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் கண்டிப்பாக போடுவேன். ஏன் போடுவீங்க? எனக்கு காசு கிடைக்கல. போன வருஷம் 1000 ரூபா கிடச்சி. அப்போ இந்த வருஷமும் அந்த 5000 சொல்லிட்டு 3000 கொடுக்குறது எங்களுக்கு கையில் வந்து சேரணும் அந்த பணம். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் அரிசி கொடுக்கல, சர்க்கரை கொடுக்கல, ஏலக்காய், நெய் அதெல்லாம் கொடுத்தாங்க. ஒரு காலத்தில் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கிடச்சிது. ஆனால் போன வருஷம் அதெல்லாம் எதுவுமே கிடைக்கல. அரிசி 1 கிலோ, சீனி 1 கிலோ, ஒரு கரும்பு. நீங்கள் போயிட்டு வாங்கலையோ? இல்லை நான் போனேன். போனீங்க? எஸ். போனாலும் இதான் கிடைச்சதா? ஆமாம், வேறு எதுவும் கிடைக்கல. சரி, நன்றி. தேங்க்யூ. இந்த வருஷம் 3000 தராங்களா? அறிவிச்சிட்டாங்க. மக்கள் மீதான அக்கறைன்னு நினைக்கிறீங்களா, இல்லை வேறு எதனா காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏங்க எல்லாம் பாலிடிக்ஸுங்க. பாலிடிக்ஸா? ஏன் அப்படி சொல்கிறீங்க? உண்மை அதுதான். ஒரு அன்புனால கொடுக்கலாம்ல? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா சுயநலம் தான். கிடையாதுன்றீங்க? எல்லாம் அவங்களோட சுயநலத்துக்காக தான். புரியல. சுயநலத்துக்காக. அதில் என்னம்மா சுயநலம் இருக்கு போது? அவங்க காசை 3000 கொடுக்குறாங்க. ஏங்க இப்போ ஓட்டு எலெக்ஷன் வரப்போகுது. மக்கள் இப்படி கொடுத்தா தானே மக்கள் கவர் பண்ண முடியும். இப்போ காசு கொடுத்தா அது எலெக்ஷனுக்காக கொடுக்குறாங்கன்னு மக்களுக்கு தெரியாதா? அப்படி இருந்தால் கொடுக்குறாங்கன்னா அது அன்பு தானே? அப்படிலாம் கிடையாது. கிடையாது. சான்ஸே கிடையாது. சரி, நன்றி.